ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ டைப்ரைட்டிங் எக்ஸாம் 2020 பிப்ரவரி மாதம் 22 மற்றும் 23ஆம் தேதி நடக்க போகுது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேசிக்காக சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைப்பு இருக்குது. இந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா 35 அல்லது 36 வருது. 35 இருந்துச்சுன்னா நம்ம 36 எடுத்துப்போம். இந்த 36 எடுத்துக்கிட்டுங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணோம். 36 2ஆல் டிவைட் பண்ணால் 8. ஓகேங்களா, அந்த 8 நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிப்போம். 18 வருது. 18னா பார்த்திங்கன்னா அப்போது 35 கழிச்சிங்கன்னா 17 வச்சு நீங்கள் இதை டைப் பண்ணோம். ஓகேங்களா, இதை வந்து 17 வச்சு டைப் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு இந்த 4 காலம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 4 காலம்ஸில் இம்பார்ட்டன்ட் நம்ம டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் தேடி பார்த்துட்டேன். இதுக்கு தான் நம்ம கால்குலேஷன் போடணும். ஓகேங்களா, இந்த கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த நாளைக்கு இந்த சைடு ஒரு இதுவும் அந்த சைடு இதுவும் நம்ம ஒரு எடுத்துக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் பார்த்திங்கன்னா 3ல் 9. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8. ஏன்னா இந்த லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டோம். அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வருது. ஓகேலா, 35 60 வந்து பார்த்திங்கன்னா 35 போச்சிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மீறுது. ஓகேலா, எந்த காலம் இங்கே பாருங்கள். இப்போது இந்த காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 15, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 35. ஓகேங்களா, 15 35 கண்டிப்பாக உங்களுக்கு 60 சரியாக போச்சா? 35 நமக்கு 60 சரி போச்சு. அதன் பிறகு இதெல்லாம் நம்ம இந்த 60 நம்ம கூட்டிடுவோமா, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 15, இது நமக்கு 35. இப்போ நம்ம பேசிக்காக விட்டுருவோம். இப்போது இதுக்கு நம்ம கணக்கு போடணும். இப்போ எவ்வளோ வச்சு அடிக்கிறதுக்கு நம்ம கணக்கு போடணும். இந்த பேசிக் வச்சு கணக்கு பண்ணோம். 9 9 9 8 மொத்தம் 35. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 60 போட்டுக்கோங்க. ஏன்னா 60 தான் வரணும். இங்கே பாருங்கள் 25. இப்போ இந்த 25ல் ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த இதை போட்டுவிட்டோம்னா நம்மளுக்கு மேலே இருக்கிற கணக்கெல்லாம் நாம் போட்டுருவோம். இப்போ 25 வந்துடுச்சு. ஓகேங்களா, 25 9 எவ்வளோ? 25 இருக்குது. 26 27 28 29 30 31 32 33 34 வந்துடுச்சு. ஓகேங்களா, 34 ஈஸியாக இப்படி தான் போட முடியும். நம்ம கணக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு 34 வந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா 9 34 வந்துச்சா, 35 36 37 38 39 40 41 42 43 வந்துடுச்சு. 43ஓட 8 43ஓட 9 கூடுங்க. 43 44 45 46 47 48 49 50 51 52 52 வந்துடுச்சு. இந்த மாதிரி கூட்டுங்க. 52 53 54 55 56 57 58 59 60. இப்போ நம்ம கணக்கு வந்துச்சா. ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25, ரெண்டாவதுக்கு 34, மூணாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 43, 52 60. இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நமக்கு 60 வந்துச்சு. ஓகேங்களா, இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது 9 சரி, இது 9 தெரியுதுங்களா. இப்போ இந்த 9 இதில் இப்போது நாம் இங்கே வந்து எப்படி டைப் பண்ணுறது, இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சென்டர் வந்து நம்ம பண்ணி அடிச்சிடுவோம். அதுக்கு நோ ப்ராப்ளம். இதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மதுரைன்னு இருக்குது. இந்த மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து டைப் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மதுரை 9 9 18 18ல் 1 2 3 4 5 18ல் 5 போயிடுச்சு. மீதி 14 இருக்குது. 7 ஸ்பேஸ் தள்ளி. ஓகேங்களா, 7 ஸ்பேஸ் தள்ளி 25லேருந்து 7 ஸ்பேஸ் தள்ளணும். ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. இந்த திருச்சிராப்பள்ளி எத்தனை இருக்குது பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அப்போது 11 வந்துடுச்சு. அப்போ 8 வருது. 4 ஸ்பேஸ் தள்ளி அடிங்க. ஓகேங்களா, 4 ஸ்பேஸ் தள்ளி அடிக்கணும். ஓகேங்களா, இந்த 35 இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9ல் வந்து பார்த்திங்கன்னா எது சென்டர் பண்ணி அடிக்கணும் பார்த்திங்கன்னா 9 இருக்குது. மேலே 1 2 3 4 5 இருக்கா. 5ல் 4 போயிடுச்சுன்னா 2 ஸ்பேஸ். ஓகேங்களா, எல்லா தாவளையும் 2 2 ஸ்பேஸ் தள்ளி அடிச்சிங்கன்னா சரியாக போகுது. இப்போது மேலே இருக்குது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போது இதை நம்ம பார்த்துட்டோம். இந்த ரூபாய் லட்சத்தில். ஓகேங்களா, இந்த ரூபாய் லட்சத்தில் பார்த்திங்கன்னா டாட் இங்கே செமிக்குலம் எடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இந்த 14 இருக்குது. இந்த 14ல் 35ல் 14 போச்சுன்னா எவ்வளோ? ஓகேங்களா, மீதி 20 இருக்குது. 20 வச்சுக்கோங்க. 10 ஸ்பேஸ் தள்ளி நீங்கள் அடிக்கணும். 10 ஸ்பேஸ் தள்ளி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதன் பிறகு இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சொல்லிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது அடிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்கள்.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பேஸு, இதுக்கு 1.5 ஸ்பேஸு, இதுக்கு 1.5 ஸ்பேஸு, இதுக்கு 1.5 ஸ்பேஸு, மொத்தம் எவ்வளோ 3 3 6, இது ஒரு 7, இது ஒரு 8. ஓகேலா, மொத்தம் இது 8 ஆகிடுச்சா. இது 8 காலம்ஸ் வந்துடுது. இந்த 8 காலம்ஸில் இம்பார்ட்டண்ட் இன்னொரு விஷயம் இங்கே பாருங்கள். இந்த 8 காலம்ஸில் இது ஒன்று போயிட்டோம், 8 போயிடுச்சுன்னா நமக்கு 7. ஓகேலா, 7 தான் இருக்குது. 7ல் இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, ஒரு ஆஃப் ஸ்பேஸ் தள்ளி இந்த தலைப்புன்னு அடிங்க. ஓகேலா, ஆஃப் ஸ்பேஸ் தள்ளி தலைப்புன்னு அடிச்சுட்டா நமக்கு பெனிஃபிட்டு. ஓகேலா, இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே டேரெக்டாக டைப் பண்ணதுங்க அப்படியே. ஓகேலா, டேரெக்ட் டைப் பண்ணி இதுக்கு நேருக்கு நேராக வந்து நீங்கள் ஓகேலா அங்கங்கே நம்பர் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேலா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த எழுத்தை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாற்றி இந்த எழுத்தை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துட்டு இப்படி டைப் பண்ணிப்பாங்க. ஓகே, இங்கே இருக்கிறத வந்து இங்கே வரணும், அந்த மாதிரி கொடுத்து தான் நீங்கள் மாற்றி டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேசிக்காக கணக்கு போட்டுருந்தோம்ல, அதை காட்டுறேன் வாங்க. நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் அந்த தலைப்பு இதுதான். ஓகேங்களா, 15 வருது நமக்கு. 15 10. ஓகேங்களா, நம்ம 10 ஸ்பேஸு 25 34. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கலாம், செகண்ட் கலாம், தேர்ட் கலாம், மொத்தம் எவ்வளோ உங்களுக்கு கணக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, சொன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு அந்த தலைப்பு எழுங்க 15. இந்த 15 இது வந்துடுது. நம்ம 10 ஸ்பேஸ். ஓகேங்களா, 10. இதில் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 9. இது ஒவ்வொரு பிரகாரம் நம்ம போட்டுக்கிட்டால் நம்ம அடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆஃப் ஸ்பேஸு நம்ம இது பண்ணியிருந்தோம்ல, மதுரை அதெல்லாம் 18ல் 4 ஸ்பேஸ் தள்ளணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓகேங்களா, வேறு எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியராக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் பாருங்கள், லெட்டரை அது காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 60, இதில் 2 ஸ்பேஸ் தள்ளி அடிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இது. ஓகேங்களா, ஒவ்வொரு அடியில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பை, see you.